அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். உண்மையிலே இது ஒரு பெரிய ஆச்சரியமான மேடை. ஏன் சொல்லுங்க? உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேடை. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இயக்குனராகி ஒரு 17-18 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நியூஸை 2 பிஆர்ஓவுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த பத்திரிக்கை வரவே வராது. ஒரு நியூஸை ஒரு 2 தெரியாமல் இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முன்னாடி போட்டார்னா இவர் போடவே மாட்டார். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக எல்லா பிஆர்ஓக்களும் மேலே உட்காந்துருக்கிறது. உண்மையை சொல்லணுமா, எங்கள் டைரக்டர் யூனியனில் கூட நான் இதை பார்க்காத காட்சி. முதல்ல இந்த விழாவுக்கு என்னை அழைச்ச ஹேமந்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2012 ஒரு ஒரு மெலிந்த பையனா, கொஞ்சம் மெலிந்த பையனா பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து ஒரு தம்பி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒரு பேட்டி நானும் அவரும் என்னை எடுத்தாங்க அவங்க. அப்போ நானும் அவரை மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது நானும் அவரும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கேன். ஆனால் அவர் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காப்புல. ஸோ ஹேமந்த் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் பிஆர்ஓ ஆகிறேன் சார், நீங்கள் என்னை வாழ்த்தணும்னு சொன்னாப்புல. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஹேமந்த் ஃபஸ்ட்டு என்னை பேட்டி எடுத்த அந்த நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அடடா, நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை அந்த அந்த படத்துக்காக நமக்கு நின்னாப்புலையே. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் எனக்கு போட்டாப்புல. ஸோ அதை மனசில் வச்சு, ஹேமந்த் என்ன படம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது, நான் வர்றேன் ஹேமந்த்ன்ட்டேன். நேராக கிளம்பி வந்துட்டேன். என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஹேமந்த். ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பிஆர்ஓ ஆகிற இந்த நன்னாளில், அதாவது இந்த டைகர் டிராகன்லாம் ஒரு பட்டங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி நிகில் முருகன் மேடையில் இருக்காப்புல பிஆர்ஓக்களுக்கு. அதே மாதிரி இவர் இருக்கார், நம்ம டைமண்ட் பாபு சார் இருக்கார். அப்படியே டைமண்ட் பாபு சார் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவாக மாறிக்கிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. அவர் பார்க்கும்போது டக்குன்னு அப்பா ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி மேடையில் பத்திரிகையாளர் சங்கத்திலேருந்து மேடையில் இதயபூர்வமாக உங்களை வாழ்த்தி மாலை போட்ட நம்ம சகோதரர்கள். ஸோ அப்படி இவ்வளவு பேரோட ஆசீர்வாதம், மூத்தோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு வெற்றி உறுதி. வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு நண்பர், தயாரிப்பாளர், இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இந்த மேடைக்கு என் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு. 3 அற்புதமான படைப்புகளை கையில் வச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் அடுத்து டாக் ஆஃப் த கோடம்பாக்கம்னா அவர் வச்சிருக்கிற படம் தான். என்னுடைய அன்பு நண்பன் ராமுடைய இயக்கத்தில் வரப்போகிற 7 கடல் 7 மலை 7 கடல் 7 கடல் 7 மலை அப்படிங்கிற படம். அப்புறம் அண்ணன் பாலா அவர்களுடைய திரைப்படம். அதுக்கப்புறம் ராஜா கிளி. இப்படி 3 படங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. நாட் ஒன்லி சைலண்ட் மூவி, சின்ன படம் எடுக்கிற எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். என்னுடைய மாமனிதனாக இருக்கட்டும், இந்த கோழி பண்ணை செல்லதுறையாக இருக்கட்டும், அதோட எல்லா லெவல்லையும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர். சின்ன படம்ல, பெரிய படம்ல, ஒரு ஆரோக்கியமான படத்துக்கு, ஆரோக்கியமான முன்னெடுப்புக்கு, இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு, அதுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சியை நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. தண்ணி நாங்கள் போகிறோம். அது என்ன தெரியல, இந்த பிரசாத் லேபுக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்தாலே எனக்கு தண்ணி தாக வந்துக்கிட்டே இருக்கு. பேச வேணானே. ஸோ இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன். சைலண்ட். எனக்கு முன்னாடி ஓடிடியில் ஒரு படம் இருக்குது, சைலன்ஸ்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் 2 எபிசோட்ஸ் வந்துருச்சு. நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள்ல அதுவும் ஒன்று. அந்த சைலன்ஸ் என்னென்னா, அந்த உலகம் ரொம்ப அதிகமாக வெப்பமாகி, அந்த வெப்பமான காரணத்தினால அந்த வெப்பம், அதே சமயத்தில் சப்தம், இந்த சவுண்டு பொல்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஓவர் சத்தம்,
நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த லாரி டிரைவரில் இளையராஜா மாதிரி கேட்கப்போன்னு இந்த ஹாரன் அடிக்கிறது, காலை 5 மணிக்கு ஹாரன் அடிக்கிறது, ஆளே இருக்க மாட்டேன் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போகிறது. இந்த சவுண்டு பொல்யூஷன், இந்த சவுண்டு பொல்யூஷன்னால சில உயிரினங்கள் தோன்றுகிறது. அந்த படத்தில் சில உயிரினங்கள் தோன்றுகிறது. அது யாராவது சத்தம் கொடுத்தவங்களை போய் தாக்குது. இதுதான் அந்த படத்தோட கதை. ஸோ நான் வரும்போது நான் சைலண்ட் உடனே இது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் போல தெரியுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் வந்தேன். ஆனால் இங்கே இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது வேற ஒரு விஷயத்தை பேசுறது எனக்கு தெரியுது. உண்மையிலேயே இந்த திரைப்படத்தோட இயக்குனர், ஒரு முதல் பட இயக்குனர், இவ்வளவு தைரியமாக, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ தைரியமாக அவரே கதாநாயகனாகவும் நடித்து அதே சமயத்தில் மெயின் லீடாக திருநங்கை ஒருத்தரை வந்து அவர் நடிக்க வச்சிருக்காரு. அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா சக உயிர் அவங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு சந்ததிகளே கிடையாது. இதுதான் கடைசி சந்ததி. அடுத்த சந்ததியே கிடையாது. அவங்க யாருக்காகவுமே செல்வத்தை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்க தனிச்சொத்து மனப்பான்மையே இல்லாத ஆட்கள்னா என்னை பொறுத்த மட்டும் திருநங்கைகள் தான். ஸோ இந்த நாளைய சமூகத்துக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இன்னைக்கு அன்பு தான். தொடர்ந்து என்னுடைய படங்களில் தர்மதுரை ஆகட்டும், தொடர்ந்து என்னுடைய படங்களில் திருநங்கைகள் சம்பந்தமான ஒரு சிறு பதிவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் கூட கதைக்கு சம்மந்தம் இல்லாட்டினாலும் சரி, ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு சாங் ஒன்று, குத்து சாங் ஒன்று வைப்போம் அப்படின்னு வரும்போது, சரி ஒரு ஆரோக்கியமான குத்து சாங்காக வைப்போமே அப்படின்னு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க வாழ்க்கை பிரச்சனையை பற்றி வர்ற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் வச்சுருப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு பாட்டு தன்னோட வலிகளை, வேதனை ரொம்ப மாடர்னாக, நான் வச்சது ஆண்டிப்பட்டி பாட்டு, இவங்க வந்து ரொம்ப மாடர்னாக அழகாக வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து டீசரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்.